ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாம இன்னைக்குள்ள பார்க்க போகிறது 2023 ஹிந்தியில் எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா தான் கீழ். இந்த படத்தோட தமிழ் டப் வெர்ஷன் இப்போ ஹாட்ஸ்டாரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் வர நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆர்மி சோல்ஜர். ஸோ இவரோட காதலிக்கு இப்போ இன்னொருத்தவங்களோட நிச்சயத்தை நடக்க போகிற அப்படி நியூஸ் வந்து ரொம்ப லேட்டாக கிடச்சிருந்தாலும் அந்த நிச்சயத்தை நிறுத்ததுக்காக வேக வேகமாக போவார். அதை நிறுத்த முடியாது. அதை முடிச்சுட்டு எல்லாருமே வந்து ஒரு ட்ரெயினில் கிளம்பி போகிறதா பிளானு. ஸோ இவரும் அதே ட்ரெயினில் தான் போகிறாரு. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, இவங்க போகிற அதே ட்ரெயினில் ஒரு மர்ம கும்பல் வந்து அந்த ட்ரெயினில் கொள்ளை அடிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்க. அதில் B1 இருந்து A1 A2 A4னு சொல்லி மொத்தம் 4 கம்பார்ட்மெண்ட்லேயும் இவங்களோட ஆட்கள் தான் மெஜாரிட்டியாக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்த கும்பலுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு கட்டத்தில் உண்டாகிற அந்த கிளாஷ் எது வரைக்கும் போகுது, ஹீரோ எதை இழந்தாரு, எதுக்கப்புறம் ராட்சசனா மாறுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ தான். ஆனால் செகண்ட் ஹாஃப் இதை விட ரொம்ப பெட்டராக எடுத்திருப்பாங்க. செகண்ட் ஹாஃபை வந்து ஹோல்ட் பண்ணுறது கண்டிப்பாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். இந்த படத்தை முழுக்க ஒரு ஆக்ஷன் லவ்வருக்காக தான் எடுக்கப்பட்டிருக்கு. அதில் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் ஸ்டன்ஸ் கோரியோகிராஃபியும் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் பர்டிகுலராக செகண்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிகாஸ் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை இழந்துருவார். இழந்ததுக்கப்புறம் ஒரு ராட்சச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே போட்டு கொள்றது அப்படிங்கிற மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் ரைட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த பில்டப்லாம் வந்து ஜான் விக் ஸ்டைலில் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஜான் விக் படத்தை பார்க்காதவங்க சொல்லுவாங்களா என்னமோ. இது வரைக்கும் இந்தியாவில் எடுக்கப்பட்ட ஒன் ஆஃப் த ஆக்ஷன் மூவில பெஸ்ட் மூவி அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். அதுவுமே இந்த படத்தை பார்த்து எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமால இருந்து ஹிந்தி சினிமா வரைக்கும் இந்த மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸை பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா முகத்தை போட்டு உடைக்கிறது, முகத்திலே வெட்டுறதுன்னு சொல்லி இந்த மாதிரி கொடூரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்துல நிறைய இருக்கும். ஆனா இந்த படம் எமோஷனலி பயங்கரமான வீக். பர்டிகுலரா நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை இழந்துருவாருன்னு சொன்னல, அந்த போர்ஷன்ஸ்ல ஒரு எமோஷன் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கணும். அது இந்த படத்துல கண்டிப்பா கிடைக்கவே இல்லை. அதுல லவ் போர்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ரப்போசலை இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமால இருந்து இந்தியன் சினிமால யாருமே பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறமும் யாரும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி டாய்லெட்ல வச்சு ப்ரப்போஸ் பண்ற மாதிரியான ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அதை தாண்டி இந்த படத்துல நடிச்சிருக்க பெர்ஃபார்மன்ஸுக்குலாம் பெருசா ஸ்கோப் இருக்க மாதிரி தெரியாது. ஆனா அந்த பெர்ஃபார்மன்ஸ்லயும் இந்த படத்துல பர்டிகுலரான ஒரு வில்லன் கதாபாத்திரம் வரும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். தமிழ் டப்பிங்கை பொறுத்தளவுக்கு ரொம்ப டைம் எடுத்து பண்ணாலும் சூப்பரா ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால கண்டிப்பா தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்கு. இப்படி ஓவராலா பார்க்கக்கூடிய ஒரு ஒன் டைம் டிராமா தான். ஆக்ஷன் போர்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் வந்த படங்களை ஒரு பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.9 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க.